சமையல்னு சொன்னாலே உப்பு காரம் புளிப்பு போட்டா சமையல் முடிஞ்சது, அது ஒரு பிரமாதமா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அதுலயும் இனிப்பு கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டாங்க. அறுசுவை உணவு இல்லாம ஒரு வீட்டு விசேஷமே நடக்கிறது இல்ல. இந்த 3 சுவையும் சேர்ந்து ஒரே காய்கறி விதையில இருக்குதுன்னா நம்புவீங்களா? அதுதாங்க முருங்கை விதை. இது சிலருக்கு இனிப்பா இருக்கும், சிலருக்கு கசப்பா இருக்கும், சிலருக்கு துவர்ப்பாவும் இருக்கும். இதுதான் அறுசுவையினோட சக்தி. நம்ம சமைக்கிறதுனால மசாலாவில முழுக்க முழுக்க அந்த அறுசுவை வந்து மறைஞ்சே போயிருதுங்க. எந்த ஒரு காய்கறியில என்ன சுவை இருக்குங்கிறதே தெரியாம நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு காய்கறியை நம்ம பச்சையா மென்னு சாப்பிட்டோம்னா தெரியும் அதனோட சுவை என்னன்ட்டு. அதனாலதான் சொல்றேன், தினமும் அறுசுவையும் சேர்த்து சாப்பிடுங்க. அறுசுவை உணவு சாப்பிடும்போது நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அறுசுவை இருக்கிற உணவுகளா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு முழு ஆரோக்கியம் தர்றது இந்த அறுசுவை உணவு தான். ஆகையால அறுசுவை உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.